என்ன கொடுமையா இது? உங்கள ஜெயிச்சு எங்களோட பிளே ஆஃப் கனவ நனவாக்கிக்கலான்னு பார்த்தா, கடைசில எங்கள தோக்கடிச்சு, போன மேட்ச்ல நாங்க உங்கள தோக்கடிச்சதுக்கு பழி வாங்கிட்டீங்களே! இப்படி வந்து சிஎஸ்கே லக்னோவ பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க. இன்னைக்கு லக்னோவுக்கும், சிஎஸ்கேக்கும் நடந்த மேட்ச்ல, லக்னோ டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரிப்பா சிஎஸ்கேவோட பேட்டிங் அதிரடியா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, லக்னோக்கு எதிரா ஒரு பெரிய டார்கெட்ட நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் காயக்வாட் 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம சிஎஸ்கேக்கு ஏமனா ஆகாஷ் சிங் வந்துட்டாருங்க. வந்த மனுஷன் ருத்துராஜ் காயக்வாடு, சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஓவர்ல ஒவ்வொரு விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. இவர் ஒருத்தரே சிஎஸ்கேவோட 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ட எடுத்து சிஎஸ்கேவ சாச்சு புட்டாருங்க. அவ்வளோதான். சிஎஸ்கேக்கு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டே இவங்க தான். இவங்களே போயிட்டாங்கன்னா, இனி சிஎஸ்கே எங்க தேறப் போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவ்ளோ மேட்ச்ல சொதப்புன கார்த்திக் சர்மா, இந்த மேட்ச்ல நான் விளையாடுவேன். நான் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனச 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு, நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்த வந்து வெளிப்படுத்தினாரு. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு. அவர் கூட டெவால் பிரேவிஸும் நல்ல அதிரடி காட்டி நல்லா சப்போர்ட் பண்ணாரு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கன்டின்யூ ஆகும். இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு கன்டின்யூ ஆச்சு அப்புட்ன்னா, சிஎஸ்கே எப்படி நல்ல ஸ்கோர எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ஷமி இருந்துகிட்டு டெவால் பிரேவிஸோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மாவும் அடுத்து உடனே வந்து அவுட் ஆயிட்டாருங்க. அப்புறம் வந்து சிவம் துபே, பிரசாந்த் வீர் இவங்க 2 பேர் வந்து கடைசி வரைக்கும் நின்னு போராடி விளையாண்டாங்க. இதனால இன்னைக்கு சிஎஸ்கே 20 ஓவர் முடிவுல 187 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஐபிஎல் சீசனுக்கு இது ஒரு கம்மியான டார்கெட் தான். இருந்தாலும் லக்னோக்கெல்லாம் இதெல்லாம் வந்து போதும். அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்ட விட்டே வெளிய போயிட்டாங்களே. இந்த ஸ்கோர வச்சு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ண மாட்டோமா? அப்படின்னு தாங்க நம்ம லக்னோ வந்து தப்பு கணக்கு போட்டோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு மிச்சல் மார்ஸும், ஜோஸ் இங்கிலீஷும் என்ன நெனச்சு வந்தாங்களோ தெரியல. அதிரடினா அதிரடின்னு சொல்லிட்டு சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க. அதுலயும் ஜோஸ் இங்கிலீஷ் கூட வந்து பொறுமையா தாங்க விளையாண்டாரு. மிச்சல் மார்ஸ் மனுஷன் இன்னைக்கு வெறித்தனமான ஆட்டத்த வெளிப்படுத்தி 90 ரன் எடுத்து அசத்தி புட்டாரு. எங்க மனுஷன் செஞ்சுரி அடிச்சிருவாரு. இன்னைக்கு லக்னோவும் மேட்ச ஈஸியா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க வந்து முகேஷ் சௌத்ரி வந்தாரு. வந்த மனுஷன் ஜோஸ் இங்கிலீஷோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த பால்லே பாவங்க அன்லக்கியா வந்து மிச்சல் மார்ஸ் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. அதாவது அவர் வந்து கொஞ்சம் கிரீஸ் லைன விட்டு வெளிய போயிருந்தாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பவுலரோட கைப்பட்டு பால் வந்து ஸ்டெம்ப்ல பட்டு அவர் ரன் அவுட் ஆயிட்டாருங்க. சரி அதுக்கப்புறம் மேட்ச்ல ஏதாவது மாறும் அப்படின்னு நினைக்கும்போது, அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பென்சர் ஜான்சன் வந்து அப்துல் சமாதோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. ஆனா என்னதான் வந்து விக்கெட் எடுத்தாலும், அப்புறம் வந்து சிஎஸ்கேனால பவுலிங்ல ஒண்ணுமே பண்ண முடியலங்க. நிக்கோலஸ் பூரானும், முகுல் சௌத்ரி வந்து சேர்ந்து, "நாங்க இந்த மேட்ச வேகமா முடிச்சு விட்டு போறோம்ப்பா. எங்களுக்கு ரொம்ப வந்து வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 17வது ஓவர்லயே இந்த மேட்ச ரொம்ப கம்ஃபர்டபுளா 7 விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்ச சிஎஸ்கே தோத்தத நினைக்கும்போது ரொம்ப கவலையா இருக்குங்க. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, நம்ம பிளே ஆஃப்க்கு போணும் அப்டின்னா, லக்னோ கூட இருக்கிற 2 மேட்சும் முக்கியம். எப்படியாவது லக்னோ கூட 2 மேட்சையும் வந்து வின் பண்ணணும்னு நெனச்சோம். போன மேட்ச் அதுக்கு தகுந்தாப்புல வின் பண்ணோம். ஆனா போன மேட்ச் வின் பண்ணதுக்கு, இந்த மேட்ச்ல வந்து லக்னோ சிஎஸ்கேவ சும்மா கொசு அடிக்கிற மாரி அடிச்சு தள்ளிட்டாங்க. இப்ப இதனால சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் பரிதாபமா வந்து மாறியிருக்கு. இதுல என்ன நமக்கு வைத்தறிச்சல் அப்டின்னா, லக்னோவுக்கு இது தேவையில்லாத வெற்றி. அவங்க தான் வந்து அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் போயிட்டாங்க. அவங்க இந்த மேட்ச் ஜெயிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருந்தாலும் அணைய போற விளக்கு தான் பிரகாசமா எரியும் அப்டின்ற மாரி, நாங்க வந்து சிஎஸ்கேவ தோற்கடிச்சு பெரிய அப்செட்ட கிரியேட் பண்ணுவோம் அப்டின்னு, இந்த மாரி வந்து தோற்கடிச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் என்ன அப்டின்னா, நல்ல ஒரு அதிரடியான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இன்னுமே ஒரு 200 ரன்னுக்கு மேல எடுத்திருந்தோம் அப்டின்னா, கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணியிருக்கலாம். சரி பேட்டிங்ல தான் சொதப்பிட்டோம் அப்டின்னா, பவுலிங்ல அத விட சொதப்பிட்டோங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, மிச்சல் மார்ஸ வந்து அடிக்க விட்டோம். ஒண்ணுமே வந்து பண்ண முடியல. ஸோ இந்த மாரி 2லயுமே ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தனால தான், இந்த மேட்ச தோக்குற நிலைமை ஆயிப்போச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.